ஏதாவது ஒரு ரொட்டிக்கடை பேக்கரியை கடக்கும்போது அந்த ஏரியாவே மணக்கும். அதுபோல ஒரு ஊரே ஆங்காங்கே மணக்கும் என்றால் அது ஊட்டிதான். மெல்லிய போர்வையாக குளிரும் பனியும் உரசி செல்லும் ஊட்டியின் சாலைகளில் நடக்கும்போது 10 அடிக்கு ஒரு கடையிலிருந்து இந்த பேக்கிங் வாசனை வந்து நாசையை துளைக்கும். ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மறக்காமல் வாங்கி செல்லும் ஊட்டி வர்க்கியை பற்றித்தான் இன்றைய கருமுதல் உருவரை தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். ஊட்டியின் சீதோஷ்ண நிலை மற்றும் தண்ணீர் இந்த வர்க்கி தயாரிப்புக்கு உகந்ததாக இருக்கிறது. இந்த ஊட்டி வர்க்கியை எப்படி தயாரிக்கிறார்கள்? முதலில் வர்க்கி தயாரிப்புக்கென பிரத்யேகமான அரவை இயந்திரத்தில் தண்ணீர், கோதுமை மாவு, கருப்பு சர்க்கரை, உப்பு, சமையல் எண்ணெய், நெய் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்திற்கு சரியான பதம் வரும் வரை அரைக்க விடுகிறார்கள். பின்பு அந்த மாவை மேஜையில் பரப்பி அதில் வனஸ்பதி சேர்த்து உருண்டைகளாக அந்த மாவை உருட்டி ஒரு நாள் முழுவதும் அப்படியே மூடி வைத்து விடுகிறார்கள். பின்னர் அதிகாலையில் பதப்படுத்தப்பட்ட அந்த மாவை எடுத்து சிறிய மற்றும் பெரிய சதுர வடிவங்களில் கையால் செய்து தட்டுகளில் அடுக்கி வைக்கிறார்கள். அதன் பின் அந்த தட்டுகள் பெரிய அடுப்பினில் வைக்கப்படுகிறது. அடுப்பின் உட்புறத்தில் நிலவும் வெப்பத்தால் 90 நிமிடங்களில் மொரமொரப்பான சுவையான வர்க்கி தயாராகிவிடும். வர்க்கினாலே ஊட்டி தான் ஃபேமஸ். மெயின் என்ன காரணம்னா கிளைமேட்டு, இந்த தண்ணினால தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மற்ற இடத்து எங்கே இதுக்கும் சூட்டபிள் ஆகாது. இது வந்து இங்கே நாங்களே ரெடி பண்ணுறோம். நாங்கள் வந்து நம்ம கடைக்கும் மற்ற கடைங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வெளியூருக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உள்ளங்கை அகலத்தில் பொன்னிறத்தில் மெல்லிய அடுக்கடுக்கான வரிசைகளோடு நாசியை துளைக்கும் வாசனையோடும் வாயில் கரையும் போதே மொரமொரப்பையும் லேசான இனிப்பையும் உணர வைக்கும் இந்த ஊட்டி வர்க்கியை சுவைப்பதே பேரின்பம். மொத்தத்தில் ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த வர்க்கியை ஒருமுறை சுவைக்காவிட்டால் அவர்களின் பயணம் கண்டிப்பாக முழுமை பெறாது.